and welcome இது Home and More with Shailu. இன்னைக்கு ஆக்சுவலி சில்ட்ரன்ஸ் டே. ஸோ லச்சு கிச்சோட ஸ்கூலில் செலிப்ரேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10:30 to 1 o'clock வரைக்கும். கிட்ஸ் பேரண்ட்ஸ் 2 பேரும் போகணும். ஸோ 10:30க்கு போனால் வரதுக்கு 1:30 ஆயிரும். ஸோ காலையில் அண்ட் ஆஃப்டர்நூன் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே டிஷ்ஷே பண்ணிட்டு போயிடலான்னு சாம்பார் சாதம் பண்ணலான்னு டிசைட் பண்ணியாச்சு. யூஸ்வலாகவே நெக்ஸ்ட் டேக்கு தேவையான ரைஸ், பருப்பு, புளி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணி ப்ரீவியஸ் டே நைட்டே ரெடியாக எடுத்து வச்சுட்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் டைம் சேவ் ஆகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாஷ் பண்ணி ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சுட்டு வெஜ்ஜீஸ் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்கு கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் அண்ட் பச்சை பட்டாணி இதெல்லாம் தான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். பட்டாணி மட்டும் ஃப்ரோசன் தான். டக்குன்னு ரெசிபி பார்த்துடலாமா? ஒரு 20 minutes ஊறின பருப்பை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கை பாசிப்பருப்பு, 1 கை மசூர் தால் அண்ட் 2 கை துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ரைஸ் 1.5 கப்பு. சைடில் ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாக ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், சாம்பார் தூள் சேர்த்து வதக்கணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்த்துட்டு புளி தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. லைட்டாக பாயில் ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பருப்பு வெந்த குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த மசாலா அண்ட் வெஜ்ஜீஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 to 6 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 6 கப் ஊற்றுனா சாதம் நல்லாவே குழஞ்சி வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கொதிச்சதும் ஊற வச்சுருக்க ரைஸ் இதில் போட்டுட்டு சால்ட்டு, புளி எல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில், அப்புறம் சிம்மில் 15 minutes வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அண்ட் நேற்று ஒயிட் ரைஸ் நிறையா மிச்சம் ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு கர்ட் ரைஸ் பண்ணேன். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் அந்த ரைஸை போட்டு 1 கப் தண்ணி, 1 கப் பால், சால்ட் சேர்த்து 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். அப்புறம் பிளெண்டர் ஆர் மத்து ஏதாவது வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. ஆறுன அப்புறம் தேவையான அளவுக்கு பால் அண்ட் தாராளமாக தயிர் சேர்த்து மிக்ஸ் 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 மிக்ஸ். மார்னிங் ஊற வச்சுருந்தேன்ல அந்த தயிர் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை தாளிச்சிட்டா சூப்பர் எம்மியான கர்ட் ரைஸ் ரெடி. சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தோணும்.
வந்து ஜென்ரலாகவே அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. பட் எப்படி கன்சியூம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எவ்வளோ பழுத்தாலும் ஒரு மாதிரி ஹார்டாகவே இருக்குது. நார்மல் பனானாஸ் மாதிரி இல்லை இது. ஸோ நான் இப்படி பியூரி மாதிரி பண்ணிவிட்டு சத்து மாவு கஞ்சி இருக்குல்ல, அதில் ஆட் பண்ணி தான் லச்சு கிச்சுக்கு கொடுக்குறேன். பட் பியூரி பண்ண அப்புறம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், செம்ம ஸ்வீட் கூட. நேந்திரம் பனானா நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவீங்களா? இஃப் எஸ், எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பட் இன்னும் ரெடி ஆகலை. டைம் ஆல்ரெடி 10:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி ஈவெண்ட்டுக்கு கொஞ்சம் லேட்டு தான் நாங்கள். ஸ்கூலுக்கு ரீச் ஆயாச்சு. ஒரே ஜாலி வைப் தான் ஸ்கூலில். பாப்கார்ன் கவுண்டர்ஸ், லைன் காஸ்டியூம் போட்டு ஒரு அண்ணா, டேட்டூ ஸ்டால், பலூன் கவுண்டர்ஸ், கேம்ஸ்னு குட்டீஸ்க்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. செலப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்ட் ஆக்சுவலி. ஸோ குட்டீஸ் கூட்டிகிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு லைட்டாக ஒரு தூக்கம் போட்டுட்டேன். நாட் ஆன் ஆல் டேஸ், பட் அப்பப்போ ஆஃப்டர்நூன் தூக்கம் யாருக்கு தான் பிடிக்காது இல்லை? ஈவினிங் ஒரு 5 o'clock பார்த்தா கிளைமேட் இப்படி இருக்குது. டீயும் பஜ்ஜியும் என்னைய வா வான்னு கூப்பிட்டுச்சா, நானும் செய்ய போயிட்டேன்.
பட் பொட்டேட்டோ காளி வாழைக்காயும் இல்லை. ஸோ இன்றைக்கி பஜ்ஜி ஆக போகிறது இந்த ஆனியன் தான். இதுக்கு ஆனியன்ஸை இப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் ஆகிட்டாலும் நோ வரிஸ், தூள் பஜ்ஜி அவ்வளோதான். எப்படி போட்டாலும் சூப்பராக இருக்கும். ஒரு கப் கடலை மாவு, அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு, உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி பவுடர், பேக்கிங் சோடா, கரம் மசாலா, பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த எலக்ட்ரிக் விஸ்கில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, பாத்திரம் குட்டியாக இருக்கும்போது சைடில் எல்லாம் ஃபுல் மெஸ் ஆகிரும். அதுக்குன்னு கொஞ்சமாகவும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பெரிய பாத்திரம் எடுக்கவா முடியும் சொல்லுங்கள்? பட் இட்ஸ் ஓகே. இந்த அளவு ஃபைன் மிக்ஸ் கையில் பண்ணனா கை செத்துரும். அதுக்கு நான் எலக்ட்ரிக் விஸ்க்லேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு துணியை வச்சுட்டு தொடச்சிட்டு போயிடுவேன். மாவு கன்சிஸ்டன்சி என்னென்னா, இப்படி ஸ்பூன் டிப் பண்ணி எடுத்தால் கோட்டிங் வந்து ஸ்பூனில் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும், ஸ்பூன் தெரியக்கூடாது. மாவு தண்ணி ஆகிட்டா நிறைய ஆயில் உறிஞ்சிரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன, சூடாக டீ போட்டுட்டு இந்த ஆனியன் ரிங், சர்க்கிள்ஸ், தூள் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்படி தான் எங்களோட டே போச்சு இன்னைக்கு. இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக்ட் இட் டூ. இஃப் எஸ், லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் ஆர் ஆன் யோர் வே. See you. Ta-ta.